அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். நாம இன்னைக்கு திரு எஸ் தாமோதரன் அவர்கள் எழுதிய யானையும் மூப்பனும் அப்படிங்கிற சிறுகதையை தான் கேட்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். மலையை ஒட்டி சமவெளியாக மாந்தோப்புக்குள் ஒரு குடிசைக்குள் நல்ல உறக்கத்தில் இருந்தாலும் மூப்பனின் காதுக்குள் வெளியே ஹோவென இரைச்சலிட்ட வண்ணம் பெய்து கொண்டிருந்த மழையிலும் தட் தட் எனும் சத்தம் தெளிவாக கேட்டது. சட்டென உறக்கம் போன இடம் தெரியாமல் போய் கண்ணை விழித்தார். 30 வருடங்களுக்கு மேல் சுவாசம் உணரும் யானையின் வாசம். வயதின் தளர்ச்சியால் உடனடியாக எழ முடியவில்லை. அப்படியே மல்லாந்த வாக்கில் கட்டிலின் மேல் படுத்து கிடந்தார். ஏதோ பாரமான பொருள் ஒன்று அவர் தலைக்கு மேலும் அதன் பின் அருகருகே நகர்வதை படுத்தவாறே உணர முடிந்தது. ஒரு சமயம் அவர் மேல் தொட்டாற்போல் நகர்ந்து போனதும் தெரிந்தது. யானையின் தும்பிக்கை அதுவென்று மனம் முழுக்க அறிந்தாலும் சத்தம் போடாமல் மூச்சை பிடித்து அப்படியே கிடந்தார். என்ன நடந்தாலும் சரி, இனி என்ன வாழ்க்கையில்? எல்லாம் முடிந்து போன பின்னால் இப்படித்தான் அவரது எண்ணம் அப்பொழுது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பின் குடிசைக்குள் தெரிந்த அசைவுகள் நின்று போயின. என்றாலும் வெளிப்புறமாய் மரக்கிளைகள் ஒடிவதும் பெருமூச்சு விடும் சத்தமும் சில நேரங்களில் பிளிரல்களும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அநேகமாக 2-3 யானைகள் வந்திருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே இவர் எப்போது தூங்கினார் என்று தெரியவில்லை. காலை 5 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிட்டது. 5 மணி என்பதை கூட இவர் அலாரமோ செல்பேசி அழைப்பை கொண்டோ தெரிந்து கொள்வதில்லை. அந்த நேரத்தில் குடிசையின் மேல் உட்கார்ந்து இவரை எழுப்பிவிடும் மலைக்குருவின் சத்தம் கேட்டே நேரம் அறிந்து கொள்கிறார். கையை படுத்த வாக்கிலேயே கட்டிலின் மேல் கொண்டு சென்று தடவி பார்க்க அவரது கைத்தடி கிடந்தது. அதை பற்றியதும் அப்படியே எழும்பி தரையில் ஊன்றியபடி இவரும் கட்டிலிலிருந்து தன்னுடைய உடலை எழுப்பி உட்கார்ந்தார். 5 நிமிடம் உட்கார்ந்தவர் தடியை பலமாக ஊன்றி மெல்ல எழும்புகிறார். அப்பாடி, கொஞ்சம் மன நிம்மதியானது போல் இருந்தது. சில நாட்களாகத்தான் கட்டிலிலிருந்து எழுவதற்கு மிகுந்த சிரமமாக இருக்கிறது. அதனாலேயே கைத்தடி ஒன்றை கட்டிலின் அருகிலேயே வைத்துத்தான் தூங்குகிறார். இனி கைத்தடி அவசியமாகப்படவில்லை என்றாலும் ஒரு வாகுக்காக தரையில் ஊன்றியபடி குடிசை கதவை நோக்கி வருகிறார். கதவு அம்போவென திறந்தேதான் கிடந்தது. நேற்று அவர் அதை இறுக சாத்தி வைத்தது ஞாபகம் இருக்கிறது. நேற்று வந்த ஜீவன் அந்த கதவை உஸ் எனும் பெருமூச்சிலேயே கீழே விழ வைத்துவிட்டு குடிசைக்குள் தன் தும்பிக்கையை விட்டு துளாவி இருக்கிறது. இது அடிக்கடி நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் எனக்கு உயிர் பயம் இல்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு பரபரப்பு வரத்தான் செய்கிறது. குடிசைக்கு வெளியே வந்து பார்த்தவருக்கு மழையினால் அந்த இடம் முழுக்க சேரும் சகதியுமாக இருப்பதையும் மரக்கிளைகள் ஒடிக்கப்பட்டு கிடப்பதையும் பார்த்தார். கோபம் வரத்தான் செய்தது. இதுக வந்தா இப்படி கலவரம் மாதிரி பண்ணிட்டு போகலைன்னா அடங்காதுங்க. காலை அந்த சேற்றுக்குள் அழுத்தி வைத்து நடந்து தனது காலை கடனை முடிக்க சற்று தள்ளி சென்று ஒதுக்கமாய் மேற்கூரை சிமெண்ட் ஷீட் போடப்பட்டு கட்டியிருந்த கழிப்பறையில் அமர்ந்தார். முதலில் காட்டுப்புறமாகத்தான் சென்று கொண்டிருந்தார். இவரை பார்க்க வந்த பேரன், தாத்தா, இனி காட்டு பக்கம் போக வேண்டாம், இதா இங்கேயே போட்டு கொடுக்கிறேன் என்று போட்டு கொடுத்திருக்கிறான். ஒரு விதத்தில் அவருக்கு உபயோகமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பக்கத்திலேயே மோட்டார் பம்ப் ஓடும்போது தண்ணீர் வந்து இங்கிருக்கும் தொட்டியிலும் நிரம்பி அதனை அடைத்து நிறுத்தி கொள்ளவும் ஏற்பாடு செய்து கொடுத்து போயிருந்தான். அப்பாடி, தனது கோமணத்தை இறுக்கு கட்டியபடி வெளியே வந்தவர் மீண்டும் மரக்கிளைகளை இப்படி ஒடித்து போட்டுவிட்டு போயிருந்தவர்களை பார்த்தபடியே யானைகளை திட்டிக்கொண்டே மீண்டும் குடிசைக்குள் நுழைந்தார். குடிசை காலை ஒட்டியபடி ஒரு திண்டு போல கட்டியிருந்த சிமெண்ட் தளத்தில் கொஞ்சம் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நல்லவேளை நேற்று தும்பிக்கையால் துளாவிய நேரத்தில் இதன் மேல் பட்டிருந்தால் இந்நேரம் உடைந்து சாமான்களும் கீழே விழுந்திருக்கும். அதன் மேல் வைத்திருந்த ஸ்டவ் ஒன்றும் கீழே விழுந்திருக்கும். பெரிய ஆச்சரியம், இப்படி அடிக்கடி கூட்டமாய் வரும் யானைகள் இத்தனை வருடங்களாக தும்பிக்கையால் குடிசைக்குள் துளாவினாலும் ஒரு முறை கூட தன் மீதோ இந்த திட்டின் மீதோ பட்டதே இல்லை. ஸ்டவ்வில் கொஞ்சம் சுடு தண்ணீரை காய்ச்சி எடுத்து வெளியே வந்து ஓங்கரித்து வாயை கொப்பளித்துவிட்டு மிச்சம் இருந்த தண்ணீரை அப்படியே குடித்தார். இன்னும் 10-15 நிமிடங்களில் பேரனின் மகன் சின்னராசு சைக்கிளில் தாத்தாவிற்கு சாப்பாடும் டீ தண்ணியும் கொண்டு வந்து விடுவான். அதுவரை அங்கங்கு கிடந்த மரக்கிளைகளை ஒதுக்கி போடுவதில் ஈடுபட ஆரம்பித்தார். ராசு அங்கிருந்து கூவினான், மெதுவாடா. இவர் குரல் கொடுக்க கொடுக்க அவன் பக்கத்தில் சைக்கிளை கொண்டு வந்தவன் அவசரமாய் சாய்த்து நிறுத்திவிட்டு கொண்டு வந்த கூடையை உள்ளே கொண்டு போய் வைத்தான்.
அதன்பின் வெளியே வந்தவன் அங்கிருந்த அலங்கோலத்தை கண்டு, யானைங்க நேத்து வந்துடுச்சா? மாங்காயி காப்புக்கு நின்னா வராம என்ன பண்ணும், வந்து தொலையுதுங்க. இந்த கிளைக காடைகளை உடைச்சி பூவெல்லாம் கூட உதிர்ந்து போக வச்சிடுதுங்க, வருத்தமாய் சொன்னார் மூப்பன். சரி, ஆயா சித்த நேரத்தில் வந்துடும், நான் ஸ்கூலுக்கு போகணும். நீ உள்ளார போய் டீயை குடிச்சிட்டு வந்துடு, நான் கிளம்பட்டா? பையன் பதிலை எதிர்பார்க்காமல் சைக்கிளை அழுத்தி அந்த தோப்பை தாண்டி அடுத்து வந்த வயல் தென்னந்தோப்பு வழியாக சைக்கிளை மிதித்து செல்வதை பெருமையுடன் பார்த்தார். என்ன துடி இந்த பையன், இவன் அப்பனும் சரி அவன் அப்பனும் சரி இப்படித்தான் இருந்தாங்க. மகன் பேரனுங்க முகத்தை பார்த்துட்டு போய் சேர்ந்துருக்கலாம். அவன் மகனை கல்யாண கோலத்தில் கூட பார்க்காம போய் சேர்ந்துட்டானே. அவனை பெத்த நான் இன்னும் இருக்கேன் இத்தனை வயசாகி. அவருக்கு மகனை இழந்த துக்கம் மனசை அழுத்தியது. தூரத்தில் வர்றது யாரு? கண்ணை சுருக்கி பார்க்க மருமகள் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. மருமகளுக்கும் வயசாகுது என்ற பையனுக்கு இவளை பொண்ணு எடுத்த போது 18 வயசு இருக்குமா? அதுக்கப்புறம் அவன் கூட 20 வருஷம் குடித்தனம் பண்ணியிருப்பாளா? என் பையன் காளையை பிடிச்சி கட்டுறேன்னு போய் அது என்ன கோவத்தில் இருந்ததோ அவனை முட்டி கீழே தள்ளி அநியாயமாக புருஷனை பறி கொடுத்தா. எப்படியோ பேரனை வழியாக்கி அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு 2 பசங்களை எடுக்க வச்சிட்டா. என் குலத்தை செழிக்க வச்சிட்டா. மனதிற்குள் மருமகளை பாராட்டி கொண்டார். தோப்புக்குள் நுழைந்த மருமகள் கிளைகள் ஒடிக்கப்பட்டு கிடந்ததையும் மா பிஞ்சுகளும் பூக்களும் சிதறி இருப்பதை பார்த்தவுடன், ராத்திரி ஆணைங்க வந்துடுச்சா? இப்படி அநியாயத்துக்கு பிச்சு எரிஞ்சிட்டு போயிருக்குங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், மவன் ஏதாவது வழி பண்ணுறேன்னு சொல்லி இருக்கான். மூப்பன் திடுக்கிட்டார். மருமகளை அதுவரை மனதிற்குள் பாராட்டி கொண்டிருந்தவர், ஐயோ ஏதாவது பண்ணி தொலைச்சிடுவானோ பேரன், இவளும் சொன்னா கேட்க மாட்டாளே. மனத்திற்குள் அரற்றியபடி கீழே விழுந்து கிளைகளை ஒதுக்கி போட்டபடி இருந்தார். நீ எதுக்கு மாமாய் வயசான காலத்தில் இதுங்களை இழுத்து கிடக்க? உள்ளே போய் சாப்பிடு. மருமகள் கீழே விழுந்து கிடந்த பிஞ்சுகளையும் பூக்களையும் விளக்கு மாற்றால் மேலோட்டமாக வார ஆரம்பித்தார். இதற்கு மேல் நின்றால் மருமகள் திட்டுவாள். நிதானமாக உள்ளே போனவர் பேரன் கொண்டு வந்திருந்த தூக்கு போசியை திறந்தார். கம்பங்களி உள்ளுக்குள் கருவாட்டு குழம்புக்குள் மிதந்தபடி கிடந்தது. காலைக்கும் மதியத்திற்கும் 2 உருண்டை. அதன் மனம் குடிசை முழுவதும் வீசியது. மெல்ல விண்டு எடுத்து வாயில் போட்டவர் சப்பு கொட்டினார். மவன் போயிட்டாலும் மருமக நம்ம வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் ஆக்கி கொடுத்துட்றான். பெருமையில் மனசு மிதந்தது. வயிற்றில் இறங்கிய கம்பங்களி அப்படியே இவருக்கு கண் அயர்வை தர, நேற்று இரவு யானைகளின் சத்தத்திலும் குடிசைக்குள் தும்பிக்கையில் துளாவியதாலும் தூக்கம் போயிருந்தவருக்கு இப்போது கண்ணை சொருகியது. அதற்கு தோதாக மருமகள் சரக் சரக் என கூட்டி பெருக்கி தள்ளி கொண்டிருந்த சத்தம் தாலாட்டாய் கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிலில் படுத்தவர் சிறிது நேரத்தில் தன்னை மறந்தார். 4-5 பேர் உறக்க பேசி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டே கண் விழித்த மூப்பன், என்ன சத்தம்? மெல்ல எழுந்து உட்கார்ந்து வாசல் வழியாக பார்த்தார். நல்ல சூரிய வெளிச்சத்தில் வேட்டி கட்டின கால்கள் மட்டும் தெரிய யாராயிருக்கும்? கைத்தடியை எடுத்து ஊன்றியபடி வெளியே நடந்து வந்தார். பேசிக்கொண்டிருந்த 4வரில் ஒருவர் இவர் வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன், என்ன மூப்பு, ராத்திரி ஒரே கரைசலா? ஊருக்குள்ளேயும் கேட்டுட்டு தான் இருந்துச்சு, நீ மட்டும் அசராம தோப்புக்குள்ளே இருக்கிற. என்னை என்ன பண்ண போகுது? நாம அதை சீண்டுனாத்தான் நம்ம மேலே கையை வைக்கும். மூப்பு அவனிடம் சொல்ல 4வரில் ஒருவனாய் நின்றிருந்த பேரன், அதான் தாத்தா, நம்ம தோப்பை சுற்றி கரண்ட் கம்பி வேலி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கரண்ட் கம்பியா? மனம் திக்கென்றது. வேணாண்டா சின்னா, நாம் மலை அடிவாரத்தில் தோப்பை வச்சுக்கிட்டு அது வருதுன்னு சொல்கிறோம். அதுங்க வந்து எத்தனை நஷ்டண்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பாவம், போயிட்டு போகட்டும்டா. தாத்தா, நீ சொல்லிட்ட. ஊர்க்காரனுங்க நம்மளை திட்டுறாங்க. உங்கள் மாங்காய் தோப்புக்கு வரதுனால வழியில் இருக்கிற எங்கள் வயலெல்லாம் மிதித்து நாசமாக்கிடுதுன்னு சண்டைக்கு வராங்க. பேச்சு என்ன, தென்னந்தோப்பில் 4 மரத்தை பிடுங்கி எரிஞ்சிருச்சு. இப்போ தான் காப்புக்கு வர்ற வயசு. மருதண்ணன் கூட கரண்ட்டு வேலி சுற்றி போட்டுட்டாரு. நீங்கள் ஏன் இன்னும் போடாமல் இருக்கீங்க? உங்கள் மாந்தோப்புக்கு தான் யானைங்க வர்றதுக்கு காரணமாக இருக்குன்னு எல்லாரும் சண்டைக்கு நிற்கிறாங்க. காலையில் மணந்த கம்பங்களி மதியம் வயிற்றுக்குள் இறங்க மறுத்தது. ஐயோ, கரண்ட் வேலி போட்டுட்டாங்கன்னா யானைங்க பாவம் இல்லை. கரண்ட் அடித்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டு நம்மளை சும்மா விடாதே. மனம் அவரை குழப்ப ஒன்றும் பேசாமல் அந்த கம்பங்களியை கொண்டு போய் ஓரமாய் கொட்டினார். தொட்டி தண்ணீரில் அலசி அங்கேயே குப்புற வைத்தவர் குடிசைக்குள் போனால் மனசு ஆராட்டமாயிருக்கும் என்று நினைத்து தோப்புக்குள் நடக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 50 மரங்கள் இருக்கும். 5 ஏக்கரா. அப்பையெல்லாம் ஏக்கரா இல்லை. அப்பனுடன் மூப்பனும் செட்டியாரிடம் பேசி வாங்கியது ஞாபகம் வந்தது.
ரொம்ப நாள் கனவுடே அப்பன் இவரிடம் சொல்லியது கூட ஞாபகம் இருக்கிறது. மலை அடிவாரமாய் இருந்ததாலும் வெறு கரட்டு மண்தான் அந்த பூமி. இந்த மண்ணில் பூ பொட்டு கூட விளைவிக்க முடியாமல் கிடந்தது. ஆனால் அதை தாண்டி இருந்த மண் கரிசல் கலந்த விளைச்சல் மண்ணாய் இருந்ததால் சுற்றிலும் பச்சை பசேல் என்று இருக்க இந்த மட்டும் சொட்டையாய் வெறும் கரட்டு மேடாய் இருக்கும். மூப்பனுக்கு அப்பொழுது 18-19 வயது இருக்கும். அதுவரை அவர்களுக்கு இருந்த ஒட்டு இடத்தில் போட்டிருந்த குடிசையை அப்படியே கொண்டு வந்து அந்த கரட்டு மேட்டில் போட்டவுடன் ஊர்க்காரர்கள் சிரித்தார்கள். மூப்பா, உங்க அப்பனுக்கு என்ன மரம் கண்டு போச்சா? இவன் வயது இளந்தாரிகள் நையாண்டி செய்தனர். மூப்பன் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அப்பனுடன் இரவும் பகலும் மண்ணை கொத்தி புரட்டி போடுவதிலேயே இருந்தான். குடிசை பக்கத்திலேயே இருந்ததால் நல்ல வெயிலில் வேலை செய்ய மாட்டார்கள். விடியற் காலையில் விளக்கை பற்ற வைத்து அப்பனும் மகனும் மாறி மாறி மண்ணை கொத்தி கிளறி புரட்டி போட்டு கொண்டிருப்பார்கள். அம்மாக்காரி தினமும் மோர் தண்ணின்னு எதையாவது செய்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தாள். அவர்களுக்கு ஒரு மாடு கண்ணு இருந்ததால் அதுவும் சாத்தியமாயிற்று. ஆனால் 2 வருடங்கள் கரட்டு மண் இவர்களுக்கு கருணை காட்டவே இல்லை. அதற்கு பின் இவர்களுக்கு செலவு செய்ய வசதியும் இல்லை, தெம்பும் இல்லை. மூப்பனின் அப்பன் சோர்ந்து விட்டான். இனி அவ்வளவுதான். மனம் வெறுத்து மீண்டும் கூலி வேலைக்கு மூவரும் செல்ல திட்டமிட்டார்கள். அப்போது உறவு முறைக்காரன் மூப்பன் வீட்டிற்கு வந்தவன் மூப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் யோசனை சொன்னான். அவன் நமக்கு தெரிஞ்ச குடும்பம்பா, பொண்ணுக்கு 13-14 இருக்கும். இந்த கல்யாணத்தை வச்சு ஏதாவது வந்துச்சுன்னா நீ மாடு கண்ணுன்னு வாங்கி புழைச்சிக்கலாமேன்னு தான் சொல்கிறேன். இது கூட நல்ல யோசனையா படுதே. மூப்பனுக்கு கல்யாணம் ஆகி 4-5 மாதங்கள் ஓடியிருந்தது. மூப்பனின் மாமனார் ஒரு நாள் வீட்டிற்கு வந்தவன் மூப்பனின் அப்பனிடம், ஏமச்சான், பூமியை இப்படி கொத்தி கிளறி பூரா பண்ணையம் பண்ணுறதுக்கு தோப்பு பண்ணி விட்டுடுங்க. அதுவும் நான் எங்கள் ஊரில் இருந்து நல்ல மாங்கன்னுகளை கொண்டு வந்து தரேன். எப்படி பண்ணையம் பண்ணும்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் 4 மரம் இருக்குது. அதனால் என் பொண்ணுக்கு இது வளர்ப்பு நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறீங்க? இதுவும் சரியான யோசனையாய்ப்பட மறுவாரமே சம்மந்தி நல்ல மாங்கன்றுகளை கொண்டு வந்து கொடுத்தார். நல்ல இடைவெளி விட்டு மாங்கன்றுகள் நடப்பட்டன. ஒவ்வொரு கன்றையும் சொந்த பிள்ளையாய் பார்த்து பார்த்து வளர்த்தனர் நால்வரும். விடியலில் மூப்பனின் அப்பனும் அம்மாளும் தொலைதூரம் சென்று தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினார்கள். மூப்பனும் அவன் மனைவியும் அக்கம் பக்கம் தோட்டத்திற்கு கூலி வேலைக்கு போய்விட்டு வந்து இரவுக்குள் எல்லா கன்றுகளுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றிவிட்டுத்தான் உறங்கவே செல்வார்கள். நட்டு வைத்த மாங்கன்றுகள் சோடை போகாமல் இளம் பச்சை துளிர்கள் விட்டபோது இவர்கள் குடும்பமே சந்தோஷத்தில் மிதந்தது. வருடங்கள் ஓடின. மூப்பனின் வீட்டிலும் மரணம் எனும் நிகழ்வு வரிசையாய் அப்பனையும் அம்மாளையும் அழைக்க ஒவ்வொருவரையும் இந்த நிலத்து ஓரத்திலேயே அடக்கம் செய்து விட்டான் மூப்பன். மூப்பனுடைய பையன் வளர்ந்து வாலிபமாகி நின்றான். பையனுக்கும் ஊருக்குள்ளே பொண்ணு பார்த்து கல்யாணம் முடித்து இந்த குடிசையில் 2-3 மாதம் இருந்து பார்த்தான். அப்புறமாக என்ன நினைத்தானோ ஊருக்குள் குடியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். சங்கடப்படாத மூப்பனும் அவன் மனைவியும் மகனை ஊருக்குள்ளேயே குடி வைத்துவிட்டு தோப்புக்குள்ளேயே வசித்தார்கள். அதுக்குள்ள தோப்பு முழுக்க மாங்கன்றுகள் நல்லா வளர்ந்து காய்ப்புக்கு தயாராக ஆரம்பித்தது. மூப்பனின் கெட்ட நேரமோ என்னமோ ஊருக்குள் குடியிருந்த மகனை மாடு முட்டிவிட்டது என்று அருகிலிருந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்றார்கள். அவன் இறந்துவிட்ட செய்தியை கேட்டதும், ஐயோ மகனே போயிட்டியான்னு மூப்பனும் அவன் மனைவியும் அழுது என்ன செய்ய? அவனையும் கொண்டு வந்து இந்த தோப்புக்குள் தான் அடக்கம் செய்தார் மூப்பன். மகனை புதைத்த இடத்தையே தினம் தினம் பார்த்து பார்த்து மூப்பனின் மனைவி மகன் ஏக்கத்திலேயே போய் சேர்ந்து விட்டாள். ஏகாந்தமான வாழ்க்கை மூப்பனை கிழடு தட்ட வைத்து தோப்பிற்குள் குடிசைக்குள் முடக்கி வைத்து விட்டது. ஆனால் இவனுடைய மாந்தோப்பு மரங்கள் பூ பூத்து காய்த்து பழுத்து நல்ல விலையையும் சந்தைக்குள் இவனுக்கு வருடா வருடம் கொடுத்து கொண்டே இருந்தது. மகன் போய் சேர்ந்து விட்டாலும் அவன் குடும்பத்திற்கு நல்ல வருமானத்தை இந்த தோப்பு கொடுத்து கொண்டுதான் இருந்தது. மூப்பன் அந்த கணக்கு வழக்கு எதுவும் பார்க்கிறதில்லை. எல்லாம் மருமகள்தான். அவளுக்கு துணையாய் அவளோட மூத்த மருமகளும் வந்துவிட்டாள். வருடா வருடம் தோப்பில் காய்த்து தொங்குகிற மாங்காய்கள் பழுக்க ஆரம்பித்தால் அதோட மனமும் சுவையும் மலைமேல் இருக்கும் யானை கூட்டங்களை இங்கே தேடி வர வைக்கின்றது. யானை கூட்டங்கள் முதல் காய்ப்பின் போது இந்த தோப்புக்குள் புகுந்தது. இதை பார்த்த மூப்பன் என்ன செய்வது என்று திகைத்து நின்றான். இப்பொழுதுதான் முதலாய் காய்ப்பையை பார்க்கிறான். அதற்குள் யானை அட்டகாசம் செய்கின்றதே என்று அழுதிருக்கிறான். ஆனால் தெய்வாதீனமாக பெரிய அளவு நஷ்டம் எதுவும் அவனுக்கு இல்லை. 1 முறையோ 2 முறையோதான் யானைகள் தோப்புக்குள் வந்தன. யானை ருசித்த பழம் என பேர் வாங்கி இன்னும் கிராக்கி அதிகமாயின. இதனால் யானையின் வரவை இவன் அதிகமாக கண்டு கொள்ளாமல் தான் இருந்தான்.
ஆனால் இன்றைக்கு அதுவே பெரிய சிக்கலாக இருக்கிறது. 2 நாட்களாக தோப்புக்குள் யார் யாரோ வரவும் போகவும் இருப்பதை குடிசை வாசலில் உட்கார்ந்தவாறே பார்த்து கொண்டிருக்கிறான் மூப்பன். நாளையோ மறுநாளோ கரண்ட் கொடுத்து விடலாம் என்பதையும் கேட்டு கொண்டிருந்தான். இரவு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தவனுக்கு தட் தட் எனும் நில அதிர்வு சத்தம் கேட்டவுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நல்ல இருள். காலடியோசை திம் திம் கூர்ந்து கேட்கிறான் மூப்பன். 1 2 3 4. அடேயப்பா, நிறைய வந்திருக்கும் போல. திடீரென ஒரு பிளிரல். இத்தனை வருடங்களாக தோப்புக்குள் நுழையும் போது அது தரும் பிளிரல்களை கேட்டிருக்கிறான். ஆனால் இந்த பிளிரல் சத்தம் மூப்பனை உறைய செய்தது. நிச்சயம் கோபமான பிளிரல்தான். முடிவு செய்தவன் இனி அவ்வளவுதானோ? அப்படியே கட்டிலில் படுத்து கொண்டான். நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துவிடு வேண்டியபடியே அப்படியே கிடந்தான். மரக்கிளைகள் சடசடவென உடையும் சத்தம், பெருமூச்சு, நகரும் சத்தம், திடீரென மூடி வைத்த கதவு தடக்கென கீழே விழுந்து சத்தம். யானை தும்பிக்கையை நீட்டிவிட்டது. கடவுளே, நான் மனதார உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கவில்லை. வேண்டியபடியே கிடந்தான். உஸ் உஸ். தும்பிக்கை அவர் தலைக்கு மேல் அங்கும் இங்கும் அலைவதை அவனால் உணர முடிந்தது. கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த அனுபவம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்று என்னவோ தெரியவில்லை. அதனுடைய சத்தம் வித்தியாசமாக இருப்பதாக பட்டது. கடவுளே, கரண்ட் வேலி போட வேண்டாங்கிற புத்திய பேரனுக்கும் மருமகளுக்கும் கொடுங்க. இது நானும் என் அப்பனும் உருவாக்கிய தோப்பு. இதுக்கு நான் தான் உரிமையாளன். நானே சொல்கிறேன். இதோ ஆணைகளே, நீங்களே சாப்பிடுங்க. உங்களுக்கு போக மீதியைத்தான் இத்தனை நாளாக நான் அனுபவித்தேன். என் சந்ததியும் இனியும் அனுபவிப்பாங்க. ஏதேதோ மனதிற்குள் பிதற்றியபடி படுத்து கிடந்தார். அவன் மீது திடீரென கிட்டத்தட்ட 100 கிலோ எடையொன்று தொப்பென்று மார்பின் மீது விழ உடல் இரு குலுங்கு குலுங்கி நின்று போனது. மறுநாள் ஊரே ஒரே கலவரமாக இருந்தது. யானை ஒன்று எங்கோ வைத்த மின்சார வேலியில் மாட்டிக்கொண்டு மரணித்து கிடந்தது. சற்று தொலைவில் யானை கூட்டம் ஒன்று இறந்த யானையை சுற்றி நின்று மனித கூட்டங்களை வன்மத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. அந்த தோட்டத்துக்காரரை காவல்துறையும் வனத்துறையும் அழைத்து கேள்வி மேல் கேட்டு துன்புறுத்தி கொண்டிருந்ததை பார்த்த மூப்பனின் மருமகள், வேணாண்டா சின்னா, நமக்கு எதுக்கு அந்த பாவம்? நாம் ஒன்றும் கெட்டு போயிடல. பேசாமல் இந்த வேலி போடுற வேலை ஒன்றும் வேண்டாம். பாரு, சும்மா விட்டிருந்த மருதண்ணை வேலி போட்டு அவர் நேரம் யானை இங்கே வந்து சாகணும்னு எழுதியிருக்கு. அவர் நல்ல மனுஷன். ஆனால் இப்போ போலீஸு கேஸு அது இதுன்னு. ஆயா பேசுவதை கேட்டு கொண்டிருந்த பேரன் ராசுக்குட்டி மூப்பையா தாத்தா கிட்ட இதை போய் சொல்லணும்னு சைக்கிளை எடுத்து வேகமாக விரைந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாது, இரு பிராணிகளும் இந்த பூமியில் வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் என்று. குடிசையில் மனித பிராணியான மூப்பனும், மூப்பனை முடித்த விலங்கு பிராணியான யானை அந்த மின்வேலியிலும். யானையும் மூப்பனும். நன்றி.